இருள் சூழ்ந்த பாதையில் தடுமாறி நிற்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு பிடிமானமாகத் தெரிவது அந்த எம்பெருமான் ஈசனின் திருக்கரங்களே. நாம் சிந்தும் ஒவ்வொரு துளிக் கண்ணீரும் வீணாகவில்லை என்பதையும், நம்முடைய மாவுனமான போராட்டங்களை பிரபஞ்சம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் உணர்த்தும் ஒரு உன்னத தருணம் இது. நீண்ட நாட்களாக தீராத வழிகளிலும் ஏமாற்றங்களிலும் உழன்று, இதற்கெல்லாம் விடிவு காலம் இல்லையா என்று ஏங்கும் உங்கள் ஆன்மாவிற்கு கைலாயநாதன் நேரடியாகத் தரும் ஆறுதல் மொழிகளாக இந்தச் செய்தி அமைகிறது. இது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல. உங்கள் ஆழ்மனதின் தேடலுக்கும் நீங்கள் செய்த தவம் போன்ற பிரார்த்தனைகளுக்கும் விடையாக ஈசன் ஏதோ ஒரு வடிவில் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கும் ஒரு தெய்வீக சமிக்ஞை. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சந்தித்த தடைகள் அனைத்தும் பனிபோல விலகி, முன்னோர்களின் முழுமையான ஆசீர்வாதத்தோடு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போவதை இந்த பதிவு பறைசாற்றுகிறது. உடைந்த துண்டுகளாகத் தெரியும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை சீர் செய்து, ஒரு முழுமையான சித்திரமாக மாற்றி, நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை வழங்க ஈசன் திருவுள்ளம் கொண்டுள்ளார். நம்மை படைத்த அந்த ஆதிசிவனே நமக்காக கதவுகளை திறக்கும்போது எந்தச் சக்தியாலும் நம் வளர்ச்சியை தடுக்க முடியாது. அந்த பரம்பொருளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து, உங்கள் விதியை மாற்றப்போகும் இந்த தெய்வீக அழைப்பை இதயபூர்வமாக உள்வாங்குங்கள். இனி உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் அனைத்தும் அந்த ஈசனின் திருவிளையாடலே. என் அன்பு குழந்தையே, நீ சிந்திய கண்ணீரும் இருளில் நீ தேடிய வெளிச்சமும் வீணாகவில்லை. தீராத வழிகளிலும் ஏமாற்றங்களிலும் நீ மூழ்கிக் கிடக்கும்போது, இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா என்று உன் மனம் ஏங்கியதை நான் அறிவேன். அப்படிப்பட்ட தருணங்களில் உன்னை தாங்கிப் பிடிக்க இந்த ஈசன் ஏதோ ஒரு வடிவில் உனக்கான பதிலை அனுப்பி வைப்பேன் என்பதை நீ உணர வேண்டும். இப்போது உன் கண்களுக்கு முன் தோன்றும் இந்த செய்தியும் இதில் ஒலிக்கின்ற வார்த்தைகளும் தற்செயலாக உன் முன் தோன்றியவை அல்ல. இவை உன் ஆழ்மனதின் தேடலுக்கும் நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீருக்கும் விடையாக உன் தந்தையாகிய என்னால் நேரடியாக அனுப்பப்பட்ட சமிக்ஞைகள். உன்னைச் சுற்றியுள்ள தடைகள் அனைத்தும் விலகி, உன்னுடைய முன்னோர்களின் முழுமையான ஆசீர்வாதத்தோடு ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்க்கையில் தொடங்கப் போவதை இந்த செய்தி உறுதிப்படுத்துகிறது. என் குழந்தையே, இது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல. உன்னுடைய ஆன்மாவை தட்டி எழுப்பி உனக்குள் மறைந்திருக்கும் மாபெரும் சக்தியை உணரச் செய்யும் என்னுடைய தெய்வீக அழைப்பு இது. உன்னுடைய விதியின் கதவுகள் திறக்கப்படும். இந்த தருணத்தில் முழுமையான நம்பிக்கையுடனும் நேர்மறையான எண்ணங்களுடனும் நான் காட்டும் இந்த வழிகாட்டுதலை பின்பற்று. உன்னுடைய அன்றாட வாழ்வில் மீண்டும் மீண்டும் தோன்றும் சில அடையாளங்கள், சில கனவுகள் அல்லது சில திடீர் சந்திப்புகள் என்றுமே தற்செயலானவை அல்ல. அவையெல்லாம் நான் உன்னோடு பேசும் பிரபஞ்சத்தின் மொழி. சில வாய்ப்புகள் உன்னை விட்டு நழுவுவதும், சில உறவுகள் உன்னை விட்டு பிரிவதும் உனக்கு வழியை தந்திருக்கலாம். ஆனால் அவை உன் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் உனக்கு சிறந்த ஒன்றை கொடுப்பதற்காகவும் நான் நடத்தும் நாடகமே என்பதை புரிந்து கொள். இந்த உலகில் நீ தனியாள் அல்ல. குழந்தையே, உன்னுடைய முன்னோர்களின் கண்ணுக்குத் தெரியாத பாதுகாப்பு வளையமும் அவர்களின் ஆசீர்வாதமும் உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணை நிற்கின்றன. உன்னுள் இருக்கும் எண்ணங்களின் அதிர்வுகள் மாறத் தொடங்கும்போது உன்னுடைய நிஜ வாழ்க்கையும் மாறத் தொடங்குகிறது. என் அன்பு குழந்தையே, இது உன்னை ஈன்றெடுத்த இறைவனிடமிருந்து வந்த நேரடி அடையாளம் என்பதை முழுமையாக நம்பு. அதனால்தான் இந்த செய்தி உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தெய்வீக செய்தி இதுதான். உன்னுடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் கேட்டுவிட்டேன் என்பதற்கான அறிகுறி இது. உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இன்று பதிலளிக்கப்பட்டுவிட்டது. நீ இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை அற்புதங்கள் உனக்காக காத்திருக்கும் திசையை நோக்கி திருப்பப் போகின்றன. நீ விரும்பினால் இதை வெறும் வார்த்தைகள் என்று புறக்கணிக்கலாம். ஆனால் என்னை நம்பு, இந்த செய்தியை நீ தவறவிட்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்றை நீ இழக்க நேரிடும். இது உன்னுடைய ஈசனிடமிருந்து உனக்கு வந்த நேரடி அடையாளம். எத்தனையோ மனிதர்கள் இந்த செய்தியை கேட்க முடியாமல் கடந்து செல்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தைகள் உன்னை வந்தடைந்துள்ளது என்றால், உன்னுடைய ஈசன் நானே உன்னை ஒரு குறிப்பிட்ட பாதையை நோக்கி கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் என்பதே அதன் பொருள். சில வார்த்தைகள், சில நிகழ்வுகள், சில சைகைகள் ஏன் திடீர் என்று உன் கண்முன் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன என்று நீ எப்போதாவது சிந்தித்தது உண்டா குழந்தையே? சில நேரங்களில் எங்கோ ஒலிக்கும் ஒரு பாடல் வரி உன் மனதைத் தொடும்.
சில நேரங்களில் முன்பின் தெரியாத ஒரு நபர் திடீரென்று உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைவார். சில நேரங்களில் விசித்திரமான ஒரு கனவு உன்னை உறங்க விடாமல் அமைதியற்றதாக்கும். இவை அனைத்தும் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. இவையெல்லாம் உன்னுடைய ஈசனிடமிருந்து உனக்காக வந்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான அறிகுறிகள். இன்றைய அடையாளம் இந்த செய்திதான். இந்த வார்த்தைகள் உனக்காகவே, உன்னுடைய ஆன்மாவுக்காகவே பேசப்படுகின்றன என்பதை உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக உணர்வு இப்போது அங்கீகரிக்கிறது. அதனால்தான் இந்த செய்தியை கேட்கும் இந்த நொடியில் உன்னுடைய இதயம் ஒரு விதமான அமைதியோடு துடிக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு மாபெரும் திருப்புமுனை வரப்போகிறது என்பதை உன்னுடைய ஆன்மா தெளிவாக உணர்ந்துவிட்டது. இந்த உலகில் நீ அனாதை அல்ல, நீ தனியாக விடப்படவும் இல்லை என்பதை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவே உன்னுடைய தந்தையாகிய நான் இந்த செய்தியை உன் கண்களுக்கு காட்டியுள்ளேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அத்தனை பிரார்த்தனைகளும் என்னால் கேட்கப்பட்டுவிட்டன. நீ சிந்திய கண்ணீரும் நீ வைத்த வேண்டுதல்களும் ஒருபோதும் வீணாகவில்லை. பல இரவுகளில் நீ உறக்கத்தை தொலைத்து வானத்தை பார்த்து, இறைவா, பிரபஞ்சமே, நான் சொல்வதைக் கேள், என் வழியை புரிந்து கொள், எனக்காக ஏதாவது செய் என்று கதறி அழுதாய் அல்லவா? அது அத்தனையும் என் செவிகளை வந்தடைந்து விட்டன. ஒருவேளை இத்தனை நாளாக உனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்கிறேன், கேள். ஒவ்வொரு முறையும் நீ என்னை அழைத்தபோது நான் உனக்கு பதிலளித்துக் கொண்டேதான் இருந்தேன். நீதான் என்னுடைய அடையாளங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை கவனிக்க தவறினாய். ஆனால் இப்போது உன்னுடைய ஈசன் இந்த செய்தியை நேரடியாக உன்னுடைய செவிகளில் கொண்டு வந்து சேர்த்துள்ளேன். எனவே இனி உன்னுடைய மனதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். நீ இத்தனை காலமாக அனுபவித்து வந்த அந்த தீராத வலி, என்ன செய்வது என்று தெரியாத குழப்பம், வாழ்க்கையில் எதுவுமே இல்லையே என்ற பற்றாக்குறை, இவை அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. ஆம், உன்னுடைய ஈசன் உன்னை ஒரு புதிய ஒளிமயமான பாதையில் கைப்பிடித்து வழிநடத்திச் செல்கிறேன். இப்போது நீ கடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் உனக்கு மிகவும் கடினமானதாக, இருள் சூழ்ந்ததாக தெரியலாம். ஆனால் இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளின் வழியாகத்தான் நீ கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு மிக உயர்ந்த இடத்தை அடையப் போகிறாய். இந்த தந்தை உனக்காக என்னென்ன அற்புதமான விஷயங்களை திட்டமிட்டு வைத்துள்ளேன் என்பதை உன்னுடைய மனித அறிவால் இப்போது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நீ இப்போது உன்னுடைய வாழ்க்கையின் உடைந்த துண்டுகளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் உனக்கு குழப்பமாக இருக்கிறது. ஆனால் எனக்கோ முள்படமும் தெரியும். உனக்கான அந்த சரியான நேரம் வரும்போது எதற்காக இவ்வளவு காலம் நீ காக்க வைக்கப்பட்டாய் என்ற உண்மையை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை வரப்போகிறது. அந்த இடத்தில் உன்னுடைய நிலைமை முற்றிலும் மாறும். யார் யாரெல்லாம் உன்னை புறக்கணித்தார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை எந்த காரணமும் இல்லாமல் நிராகரித்தார்களோ, யார் யாரெல்லாம் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய உழைப்பையும் சந்தேக கண் கொண்டு பார்த்தார்களோ, அவர்கள் அனைவரும் நாளை உன்னுடைய வெற்றியைக் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து நிற்பார்கள். உன்னுடைய ஈசனின் கரம் ஏற்கனவே உனக்கு முழுமையான ஆதரவாக இருப்பதால் இது அனைத்தும் உன்னுடைய வாழ்வில் உறுதியாக நடந்தே தீரும். இந்த செய்தியை தொடர்ந்து உன் முழு மனதோடு உள்வாங்குமாறு நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உன்னுடைய சிந்தனையோடு எதிரொலிக்கும் போது உன்னுடைய ஆன்மாவிற்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு புதிய அளப்பெரிய சக்தி வெளித்தழும். என்னுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைகளின் வடிவத்தில் உன்னை வந்து அடையும். இன்று நீ எதிர்கொள்ளும் இந்த வலி, இந்த தனிமை, இந்த தீராத போராட்டம், இவை எதுவும் நீண்ட காலம் நீடிக்காது. உன்னுடைய ஈசன் உன்னுடைய விதியின் புத்தகத்தில் ஒரு புதிய அழகான பக்கத்தை திறந்து விட்டேன். அந்த புதிய பக்கத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது தெரியுமா? இனிமேல் உனக்கு மகிழ்ச்சிக்கான நேரம், இனிமேல் உனக்கு வெற்றிக்கான நேரம், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு புதிய மாபெரும் உயரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் என்று எழுதப்பட்டுள்ளது. என் குழந்தையே, சில நேரங்களில் நான் உன்னை ஒரு புதிய வலிமையான மனிதனாக மாற்றுவதற்காக உன்னை ஊழைய விட்டு செதுக்குகிறேன். மிகச்சிறந்த மகத்தான விஷயங்களை உனக்கு கொடுப்பதற்காக உன்னிடமிருக்கும் சில பழைய விஷயங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒருவேளை நீ சமீபத்தில் உனக்கு பிடித்த எதையாவது இழந்திருக்கலாம். அது ஒரு நெருக்கமான உறவாக இருக்கலாம், உனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீண்ட காலமாக பார்த்த ஒரு கனவாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையில் நீ எதையும் இழக்கவில்லை குழந்தையே. நீ மிகப்பெரிய சிறப்பான ஒன்று உன் வாழ்க்கையில் நுழைவதற்கான இடத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். இதை மட்டும் எப்போதும் உன்னுடைய நினைவில் வைத்துக்கொள். நான் உனக்காக ஒரு கதவை மூடுகிறேன் என்றால் அதைவிட பெரிய அற்புதமான ஒரு புதிய கதவை உனக்காக திறக்கப் போகிறேன் என்று அர்த்தம்.
இந்த செய்தி ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது என்பதற்கான உறுதியான சான்றாகும் குழந்தையே. நீ இப்போது அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் வரும் நாட்களில் நீ உன்னுடைய கேள்விகளுக்கான பதில்களைப் பெறத் தொடங்குவாய். ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு அடையாளமும், ஒவ்வொரு சின்னஞ்சிறு விஷயமும் உன்னை இந்த உன்னத நிலைக்கு கொண்டுவர எவ்வாறு இணைக்கப்பட்டன என்பதை நீ காணத் தொடங்குவாய். உன்னுடைய ஈசன் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். உன்னுடைய ஆன்மா இப்போது விழித்தெழுகிறது. உன்னுடைய விதி மாறவிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பு முனையில் நீ நிற்கிறாய். எனவே நான் சொல்வதை கவனமாகக் கேள். எதை கண்டும் பயந்து விடாதே, பீதி அடையாதே என்று உன்னுடைய தந்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். உன்னுடைய முயற்சிகளை விட்டுவிடாதே. உன்னை நீயே நிறுத்திக் கொள்ளாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வெற்றிக்கான பாதையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது என் மீது வைக்கும் முழுமையான நம்பிக்கை மட்டுமே. நீ தொடர்ந்து முன்னேறிச் செல்ல வேண்டும். நீ இத்தனை காலம் சந்தித்த அனைத்து கஷ்டங்களும், நீ சிந்திய அனைத்து கண்ணீரும் ஒருபோதும் வீண் போகவில்லை என்பதே உன்னுடைய ஈசனின் சமினை. ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை பலப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு போராட்டமும் உன்னை தயார்படுத்தியுள்ளது. வாழ்க்கை ஏன் உன்னை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறது, ஏன் நீ மீண்டும் விழுந்து எழ வேண்டும் என்று நீ பலமுறை யோசித்திருக்கலாம். ஆனால் அது உன்னுடைய ஈசனின் வழி. தகுதியான தயாரிப்பு இல்லாமல் எவரும் அடைய முடியாத ஒரு நிலைக்கு நான் உன்னை அழைத்துச் செல்ல உள்ளேன். உன்னுடைய போராட்டம் முடிவுக்கு வருவதால் தான் நீ இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நீ அந்த வெற்றியிடத்திற்கு மிக அருகில் இருப்பதால் உன்னுடைய ஈசனாகிய நான் உன்னை தடுக்க விரும்பவில்லை. இப்போது நீ என்னை புரிந்து கொண்டு விழித்தெழுந்து உனக்காக நான் தேர்ந்தெடுத்த பாதையில் முழு நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய பொறுமையின் எல்லையை அடையும் போது எல்லாமே கை நழுவி போவது போல் தோன்றும் இருண்ட தருணத்தில் திடீரென்று ஒரு பேரதிசயம் நிகழும். அந்த அற்புதங்கள் தானாகவே நடந்துவிடாது குழந்தையே. சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இறங்கும் உன்னுடைய ஈசனின் கண்ணுக்கு தெரியாத சக்தி அது. இன்றைக்கு இந்த செய்தி அதற்கான சமிக்ஞனையாகும். அந்த தெய்வீக சக்தி இப்போது உன் மீது இறங்கப் போகிறது. இந்த பிரபஞ்சம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பொருந்தாத அனைத்தையும் நீக்கி வருகிறது. சில நேரங்களில் மனிதர்கள் ஏன் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள்? உறவுகள் ஏன் முறிந்து போகின்றன? சிறப்பான வாய்ப்புகள் ஏன் நழுவுகின்றன என்று நீ யோசிக்கலாம். ஆனால் உண்மையில் அது உன்னை பாதுகாக்கிறது. உன்னுடைய எதிர்காலத்தை தடுக்கக்கூடிய தீயவற்றிலிருந்து அது உன்னை காப்பாற்றுகிறது. என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற முழுமையான நம்பிக்கை உனக்குள் இருந்தால், உன்னுடைய ஈசனிடம் உன்னை ஒப்படைத்து விட்டாய் என்றால், உன்னுடைய நம்பிக்கையை இங்கே பதிவு செய். சிவனே போற்றி என்று முழு மனதோடு கீழே கருத்துக்களில் பதிவு செய்து உன்னுடைய இருப்பை எனக்கு தெரியப்படுத்து. உன்னுடைய அந்த வார்த்தை எனக்கும் உனக்குமான பிணைப்பை மேலும் வலுவாக்கும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது உன்னுடைய ஆன்மாவுக்குள் ஒரு தெய்வீக கிளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, ஆனால் உனக்காகவே தேடி அனுப்பப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று நீ உணர்கிறாய். இது முற்றிலும் உண்மை. இந்த வார்த்தைகள் உன்னை முழுமையாக மாற்றும். இதுவரை நீ பார்க்க முடியாத அதிசயங்களை அவை உனக்கு காண்பிக்கும். குழந்தையே, இப்போது உன்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருப்பதாக நீ உணரலாம். ஆனால் இந்த இருளும் உனக்கு அவசியமான ஒன்றுதான். ஏனென்றால் இந்த ஆழமான இருள்தான் உனக்குள் ஒரு மாபெரும் ஒளியை உருவாக்குகிறது. இப்போது அந்த தெய்வீக ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் பரவப்போகிறது. இனி வரும் நாட்களில் எல்லாமே உனக்கு திடீரென்று எளிதாகிவிடும் என்பதை நீயே கண்கூடாக காண்பாய். எங்கெல்லாம் உனக்கு தடைகள் இருந்தனவோ அங்கெல்லாம் உனக்கான புதிய பாதைகள் திறக்கப்படும். எதெல்லாம் இல்லை என்று நீ ஏங்கினாயோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எங்கே வெறுமை இருந்ததோ அங்கே ஒரு புதிய ஆற்றல் நிரப்பப்படும். உன்னுடைய கதை இன்னும் முடிவடையவில்லை என்பதை உன்னுடைய தந்தையாகிய நான் உனக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இது வெறும் ஆரம்பம்தான். நாளை நீ திரும்பி பார்க்கும்போது நீ எதையும் பாதியில் கைவிடவில்லை என்று உன்னை நினைத்து நீயே பெருமைப்படுவாய். ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் கொள். நீ என்னை கைவிடும் வரை உன்னுடைய ஈசன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் உறுதியாக நடந்து வந்து விட்டாய். இதன் பொருள் நீ உன்னுடைய நம்பிக்கையை முழுமையாக காப்பாற்றிக் கொண்டாய் என்பதுதான். நீ எந்த சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கையை இழக்கவில்லை. அதனால்தான் உன்னுடைய தந்தை நான் உனக்கு உதவ நேரடியாக வந்துள்ளேன். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பொறுமையாக இரு. பொறுமைதான் அனைத்து கதவுகளையும் திறக்கும் மாபெரும் திறவுகோல்.
உன்னுடைய ஈசனின் திட்டம் எப்போதும் சரியானது, துல்லியமானது. மனிதர்களாகிய உங்களுக்கு காத்திருப்பது என்பது மிகவும் கடினமான செயலாக இருக்கலாம். ஆனால் பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்கு எப்போதும் மிகச்சிறந்த விஷயங்கள் மட்டுமே வந்து சேரும். உனக்காக நான் ஏற்கனவே எழுதி வைத்துள்ள அற்புதமான வாழ்க்கையை நீ இப்போது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. வரவிருக்கும் காலங்கள் நீ முன்பே என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று நீயே உணரும்படியான ஒரு உன்னத இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும். இவை அனைத்தும் நடக்கும்போது ஒரு நாள் நீ இந்த செய்தியை கேட்டதையும் உன்னுடைய ஈசன் நானே உன்னை இங்கு வழிநடத்தினேன் என்பதையும் நீ உறுதியாக நினைவில் கொள்வாய். அந்த நாளில் நான் உனக்கு காட்டிய அடையாளங்கள் ஒருபோதும் தவறானவை அல்ல என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய். இப்போது நீ இந்த உயர்ந்த நிலையை அடைந்து இந்த செய்தியை கேட்டிருக்கிறாய். இதை ஒரு சாதாரண செய்தியாக எண்ணி லேசாக எடுத்துக்கொள்ளாதே. இது உன்னுடைய ஈசன் நான் உனக்காக கொடுத்த நேரடி சமிஞ்ஞை. உன்னுடைய தந்தை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று யாராவது உன்னிடம் சொன்னால் அது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல. அது ஒரு வாழும் நிஜம். இன்று நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் உன்னுடைய ஈசன் நான் உன்னை கைவிடவில்லை என்று அர்த்தம். உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் தொடர்ந்து வருகிறேன். மாபெரும் அற்புதங்கள் உனக்காக காத்திருக்கும் அந்த சிறப்பான இடத்திற்கு நான் உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறேன். நினைவில் கொள் குழந்தையே, உன்னுடைய நம்பிக்கைதான் உன்னுடைய மிகப்பெரிய பலம். உன்னுடைய தந்தை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ முழுமையாக நம்பினால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாது. வரும் நாட்களில் அந்த மாபெரும் மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும்போது அதற்கான இந்த அறிகுறிகள் அனைத்தையும் நீ ஏற்கனவே என்னிடமிருந்து பெற்றுவிட்டாய் என்பதை நீயே உணர்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்காத ஒரு அற்புதமான காலம் நெருங்கி வருகிறது. சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கை அப்படியே முடங்கி ஸ்தம்பித்து விட்டதாக நீ உணரலாம். நீ மிகவும் கடினமாக உழைக்கிறாய், ஆனால் அதற்கான பலன்களை நீ காணவில்லை என்று இயங்குகிறாய். ஆனால் நான் எப்போதும் சரியான நேரத்தில் உனக்கான சரியான கதவுகளை மட்டுமே திறக்கிறேன். இப்போது அந்த சரியான நேரம் உனக்காக வரப்போகிறது. இன்றைய இந்த செய்தி உன்னுடைய விதியை முழுமையாக மாற்றப் போகிறது. இது ஒரு சாதாரண நிகழ்வு என்று நீ நினைக்கலாம். ஆனால் நீ இதை முழு மனதோடு உள்வாங்கி கேட்கும்போது இது உனக்காக மட்டுமே சொல்லப்பட்டது என்பதை உன்னுடைய ஆன்மா தெளிவாக உணரும். உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய திருப்புமுனையை அடைந்து விட்டதாக உன்னுடைய தந்தையாகிய நான் இன்று உனக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த திருப்புமுனை நீ எப்போதும் இருக்க விரும்பிய, நீ கனவு கண்ட இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும். ஆனால் அதற்கு முன்பு உன்னை இன்னும் வலிமையாக்கவும், அந்த பெரிய மாற்றத்தை சமாளிக்க உன்னை முழுமையாக தயார்படுத்தவுமே உன்னை சில கடினமான சூழ்நிலைகளை அனுபவிக்க வைக்கிறேன். நீ திடீரென்று விசித்திரமான சமிக்ஞைகளை பெறத் தொடங்குவதை நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? சில நேரங்களில் நீ ஏதோ ஒரு காட்சியை மீண்டும் மீண்டும் பார்க்கத் தொடங்குகிறாய். சில நேரங்களில் உன்னுடைய கனவுகளில் விசித்திரமான ஆனால் ஆழமான காட்சிகள் தோன்றும். சில நேரங்களில் நெடுநாட்கள் பார்க்காத ஒருவர் உன்னுடைய வாழ்க்கைக்கு திரும்புவார். அல்லது ஒரு புதிய வாய்ப்பு முற்றிலும் எதிர்பாராத விதமாக திடீரென்று உனக்கு கிடைக்கும். இவையெல்லாம் தற்செயலாக அப்படியே நடந்துவிடாது. இது உன்னோடு நான் பேசும் மொழி. இது உனக்காக என்னால் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. என்னிடமிருந்து வரும் இன்றைய செய்தி உன்னுடைய விதி மிக விரைவில் மாறப்போகிறது என்று உனக்கு உறுதியாக சொல்கிறது. நீண்ட காலமாக உன்னை தொந்தரவு செய்து வரும் அத்தனை தடைகளும் அத்தனை சிக்கல்களும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கியுள்ளன. எல்லாமே உனக்கு மிக எளிதாகிவிடும். நீ ஒரு பொற்காலத்தில் நுழையப் போகிறாய். சின்னஞ்சிறு விஷயங்கள் கூட இனி உனக்கு சாதகமாக செயல்படத் தொடங்குவதை நீயே கவனிப்பாய் குழந்தையே. நீ ஏதோ ஒன்றை பற்றி கவலையோடு இருப்பாய். திடீரென்று உனக்கான ஒரு தெளிவான தீர்வு தோன்றும். அல்லது நீ ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்று கனவு காண்பாய். உன்னுடைய ஈசனாகிய நான் திடீரென்று உனக்காக அந்த பாதையை திறந்து வைப்பேன் என்று கற்பனை செய்து பார். இது உன்னுடைய காலம் மாறப்போகிறது என்பதற்கான மிக முக்கியமான அறிகுறியாகும். ஆனால் பொறுமையும் என் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையும் உள்ளவர்களை மட்டுமே நான் எப்போதும் உயர்த்துவேன் என்பதை நினைவில் கொள். நீ ஒருபோதும் உன்னுடைய முயற்சிகளை கைவிடவில்லை என்றால், எத்தனை துன்பங்களை எதிர்கொண்டாலும் என் மீதான நம்பிக்கையுடன் உறுதியாக நின்றாய் என்றால், இந்த வார்த்தைகள் உனக்காக மட்டுமே சொல்லப்படுகின்றன. உன்னுடைய தந்தை உன்னுடைய எந்த கடின உழைப்பையும் வீணாக்க விடமாட்டேன். நீ இப்போது எந்த போராட்டத்தை சந்தித்தாலும் அது உன்னை இன்னும் சிறப்பான ஒரு நிலைக்கு முழுமையாக தயார்படுத்துவதற்காகவே நான் உனக்கு கொடுக்கும் பயிற்சி. ஒரு விவசாய விதைகளை விதைப்பது, மண்ணை தோண்டுவது, நீரூற்றுவது மற்றும் அந்த விதைகள் ஒரு நாள் முளைத்து வரும் வரை காத்திருக்கும் பொறுமையை கொண்டிருப்பது போல, உன்னுடைய ஈசனாகிய நான்
உன்னுடைய பிரகாசமான எதிர்காலத்திற்காக உன்னை தயார்படுத்தியுள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் கடின உழைப்பு, பொறுமை மற்றும் என் மீதான நம்பிக்கையின் விதைகளை நீ ஏற்கனவே ஆழமாக விதைத்து விட்டாய். இப்போது அந்த விதைகள் எல்லாம் ஒரு பசுமையான விருட்சமாக மலரும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய காலம் மாறிவிட்டது என்று நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன். இப்போது நீ என்னிடம் இத்தனை காலமாக பிரார்த்தனை செய்த அனைத்தையும் பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை கொண்டுவரும் நல் உள்ளங்களை நீ சந்திப்பாய். நீ செய்யும் வேலைகளில் நீ மாபெரும் வெற்றியை காண்பாய். உன்னுடைய உறவுகள் அன்பிலும் ஆழமான புரிதலிலும் வளரும். மிக முக்கியமாக நீ நெடுநாட்களாக தேடிக்கொண்டிருந்த அந்த ஆழமான உள் அமைதியை நீ காண்பாய். சமீபத்தில் உன்னுடைய மனதில் ஒரு விசித்திரமான இதமான அமைதி உணர்வு ஊர்ந்து செல்வதை நீ கவனித்தாயா? முன்பு எந்த சிறிய விஷயங்கள் எல்லாம் உன்னை மிகவும் வருத்தப்படுத்தியதோ அந்த இடத்தில் நீ இப்போது படிப்படியாக உன்னை மிகவும் வலுவாக உணர்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. உன்னுடைய ஈசன் நான் உனக்குள் இருக்கும் அத்தனை எதிர்மறை சக்திகளையும் முழுமையாக சுத்தப்படுத்தத் தொடங்கியுள்ளேன் என்பதற்கான நேரடி அறிகுறி இது. உனக்குள் இருக்கும் அந்த எதிர்மறைகள் முற்றிலுமாக அகற்றப்படும்போது வெளியிலிருந்து உனக்கான நேர்மறை ஆற்றல் உன்னுள் பாயத் தொடங்குகிறது. முன்பு உனக்கு கடினமாக இருந்த அத்தனை வேலைகளும் இப்போது மிக எளிதாகி விடுவதை நீ கவனிப்பாய். நீ நினைத்து கூட பார்க்காத மாபெரும் வாய்ப்புகளை நீ காண்பாய். உன்னுடைய நேரம் மாறும்போது சில விஷயங்கள் முதலில் உன்னை விட்டு பிரிந்து விடும் என்றும் நான் உனக்கு கூறுகிறேன். உன்னுடைய சில பழைய பழக்க வழக்கங்கள், சில பழைய உறவுகள் மற்றும் நீ இதுவரை பயணித்த பழைய பாதைகள் படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மங்க் தொடங்கும். இது ஆரம்பத்தில் உனக்கு சிறிது வலியை ஏற்படுத்தலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நினைவில் கொள் குழந்தையே, இவை அனைத்தும் உனக்கான ஒரு புதிய அற்புதமான தொடக்கத்திற்கு இடமளிக்கும் ஒரு தெய்வீக வழி. சிலர் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதையும், சில வாய்ப்புகள் உன்னை விட்டு நழுவுவதையும், நீ கண்ட சில கனவுகள் நிறைவேறாமல் போவதையும் நீ கவனித்திருக்கலாம். ஆனால் அதற்காக சிறிதும் கலங்க வேண்டாம். உன்னுடைய ஈசன் நான் உனக்காக இன்னும் சிறந்த மகத்தான ஒன்றை தயாரித்து வைத்திருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவை அனைத்தும் நடந்தன. என் வார்த்தைகள் உனக்குள் ஆழமாக பதிகிறது என்றால் நீ இப்போது உன் பயணத்தை நிறுத்த முடியாது என்பதை முழுமையாக புரிந்து கொள். நீ தொடர்ந்து நம்பிக்கையோடு முன்னேற வேண்டும். உன்னுடைய ஈசன் நான் உன் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏனென்றால் உன்னுடைய ஒளிமயமான விதிக்கான கதவு இப்போது அகலமாக திறக்கப்பட்டுள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளன. திடீரென்று நீ நினைத்து கூட பார்க்காத நல்ல மனிதர்களை நீ சந்திப்பாய். உனக்கு சரியான திசையை காட்டும் வழிகாட்டிகள் உன்னுடைய வாழ்க்கையில் வருவார்கள். மிக முக்கியமாக நீண்ட காலமாக பொறுமையோடு காத்திருந்த அந்த வரத்தை நீ உறுதியாக பெறுவாய். உன்னுடைய தந்தை நான் எப்போதும் சரியான நேரத்தில் உனக்கான சரியான பரிசை வழங்குவேன். மேலும் என்னுடைய இந்த செய்தி உன்னை தேடி வந்துள்ளது என்பதே அதற்கான இறுதிச் சான்றாகும். உன்னுடைய ஈசன் உன்னுடைய விதியை மாற்ற முடிவு செய்யும்போது அது முதலில் உன்னுடைய மனதிற்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. எந்த விஷயங்களைப் பற்றி நீ மிகவும் குழப்பமாக இருந்தாயோ அந்த இடத்தில் இப்போது ஒரு தெளிவான பார்வை பிறப்பதை நீயே கவனிப்பாய். நீ ஒரு காலத்தில் எடுக்க பயந்த முடிவுகள் இப்போது உனக்குள் தைரியத்தால் நிரப்பப்பட்டுள்ளன. இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல என் குழந்தையே. என்னுடைய தெய்வீக சக்தி உனக்குள் முழுமையாக செயல்படத் தொடங்கியதற்கான மாபெரும் அறிகுறி இது. உன்னுடைய எண்ணங்களின் அதிர்வுகள் மாறி வருகின்றன. உன்னுடைய உள்ளத்தின் அதிர்வுகள் மாறும் பொழுது உன்னுடைய வெளியுலக நிஜமும் மாறத் தொடங்குகிறது. உன்னுடைய தந்தை நான் உன்னை ஒரு புதிய மேலான திசையில் செலுத்துகிறேன். சில நேரங்களில் எல்லாமே உனக்கு எதிராக நடப்பது போல் நீ உணரலாம். ஆனால் உனக்கான பழைய பாதைகளை முழுமையாக மூடிவிட்டு பின்னர் உனக்கான புதிய சிறந்த பாதைகளை நான் திறக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும். இன்று உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தால் ஒரு பழைய விஷயம் உன்னை விட்டு முடிவடைகிறது என்று எண்ணி பீதி அடைய வேண்டாம். இது உன்னுடைய விதியில் ஒரு புதிய சிறப்பான அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி. என்னுடைய இந்த செய்தி மிகவும் தெளிவாக உள்ளது. எதற்கும் பயப்பட வேண்டாம். உன்னை விட்டு செல்வது ஒருபோதும் உனக்கானது அல்ல. உன்னிடம் வருவது எப்போதும் உன்னுடையதாகவே இருக்கும். சில நேரங்களில் உன்னுடைய கடின உழைப்பு அனைத்தும் வீணாகப் போவதாக நீ உணர்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால் உன்னுடைய தந்தை நான் உன்னுடைய ஒவ்வொரு சிறிய முயற்சியையும் அருகிலிருந்து கண்காணிக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னுடைய விதியை மாற்றும் மாபெரும் சக்தியாக செயல்படுகிறது. அதற்கான சரியான நேரம் வரும்போது நான் உனக்கு பல மடங்கு வெகுமதியை அளிப்பேன். சமீபத்தில் உன்னைச் சுற்றி
சில விசித்திரமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கியிருப்பதை நீ கவனிக்கலாம். திடீரென்று ஒரு பழைய கனவை நினைவு கூறுவது, எதிர்பாராத விதமாக ஒரு சிறப்பான நபரை சந்திப்பது, அல்லது குறிப்பிட்ட சில வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பார்ப்பது போன்றவை. இவை அனைத்தும் உன்னுடைய விதி, என்னுடைய தெய்வீக திட்டத்தின்படி மாறுகிறது என்பதற்கான மிக முக்கியமான அறிகுறிகள். இப்பொழுது உனக்குள் எழும் கேள்வி, இந்த மாற்றத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதுதான். முதலில் நீ உன்னுடைய மனதை முழுமையாக திறந்து வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய ஈசன், நான் உனக்காக புதிதாக ஒன்றை உருவாக்கும்போது, அது பெரும்பாலும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாகவே இருக்கும். உன்னுடைய மகிழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட வேலையில் மட்டுமே இருப்பதாக நீ நினைத்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு இன்னும் சிறந்த மாபெரும் வாய்ப்பை கொண்டு வரக்கூடும். உன்னுடைய மகிழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட நபரிடம் இருப்பதாக நீ நினைத்திருக்கலாம். ஆனால் நான் அதைவிட மிகச் சிறந்த ஒருவரை உனக்கு அறிமுகப்படுத்தக்கூடும். எனவே நான் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அது முழுமையான நம்பிக்கை. உனக்கு என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால், எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் நடந்து முடிவதை நீயே காண்பாய். நினைவில் கொள் குழந்தையே, உன்னுடைய அதிர்ஷ்டம் வெளியிலிருந்து மட்டும் மாறாது. அதிர்ஷ்டம் முதலில் உனக்குள்ளிருந்து மாறுகிறது. உன்னுடைய எண்ணங்கள் மாறும்போது உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். உனக்கு நல்ல நாட்கள் நெருங்கி வருகின்றன என்று நீ நினைக்கத் தொடங்கினால், அவை உண்மையில் உன்னை வந்து அடைகின்றன என்பதை புரிந்து கொள். உன்னுடைய எண்ணங்கள் தொடர்ந்து எதிர்மறையாகவே இருந்தால், அதை போன்ற சூழ்நிலைகளே உன்னை வந்து சேரும். ஆனால் நீ நேர்மறையாக சிந்தித்தால், நானே உனக்காக அத்தனை நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்குவேன் என்பது உன்னுடைய ஈசனின் தெளிவான வாக்கு. உன்னுடைய உள்ளத்தின் அதிர்வுகள் மாறிவிட்டன. நீ இப்போது ஒரு மாபெரும் சக்தியின் பிடியில் இருக்கிறாய். அங்கு நீ விரும்புவது அனைத்தும் உன்னை வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஈசனாகிய நான் உன்னுடைய விதியை மாற்றும்போது, முதலில் இந்த உலகில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை உனக்கு ஆழமாக உணர வைக்கிறேன் என்பதை நினைவில் கொள். நீ எப்போதும் என்னுடன் இந்த அகிலத்தை காக்கும் மாபெரும் சக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளாய். உன்னுடைய தந்தை நானே உனக்கான பாதையை அமைத்துத் தருகிறேன். இனிமேல் நீ காணும் கனவுகள் அத்தனையும் நிஜமாகி உன்னுடைய வாழ்க்கையை தேடி வரும். ஆனால் ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள். ஒரு புதிய சிறப்பான அத்தியாயம் தொடங்கும்போது எல்லையற்ற பொறுமையும் என் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையும் உனக்கு தேவை. நீ எந்த அளவுக்கு என் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாயோ, அந்த அளவுக்கு மிக விரைவில் நீ அதற்கான பலன்களை கண்கூடாக பார்ப்பாய். உன்னுடைய நீண்ட காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது என்று உன்னுடைய ஈசன் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன். உன்னுடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் கேட்டுவிட்டேன். உன்னுடைய கடின உழைப்புக்கான முழுமையான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய விதி இப்போது முற்றிலுமாக மாறிவிட்டது. எனவே என் கண்மணியே, உன்னுடைய தந்தை நான் உனக்காக வகுத்து வைத்துள்ள அந்த மாபெரும் திட்டங்களை இப்போது நீ தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய அனைத்து போராட்டங்களும், உன்னுடைய அத்தனை உழைப்பும், உன்னுடைய கண்ணீர் மல்கிய பிரார்த்தனைகளும் இனிமேல் மகத்தான பலனை அளிக்கப் போகின்றன. எப்போதும் நம்பிக்கையுடன் இரு. நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே உன்னுடைய மனதிற்குள் அனுமதி. உன்னுடைய விதி மாறிவிட்டது என்பதையும், உனக்காக ஒரு புதிய பொற்கால அத்தியாயம் திறக்கப்பட்டுவிட்டது என்பதையும் நெஞ்சில் நிறுத்து. உன்னுடைய முன்னோர்கள் இந்த உன்னதமான நேரத்தில் உன்னுடன் பேச விரும்புவதால் நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாக மாறுகிறாய். அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு மிகப்பெரிய சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள். உன்னுடைய முன்னோர்களின் அருபமான ஆசீர்வாதங்கள் உன்னுடன் மலை போல் துணை நிற்கின்றன என்று உன்னுடைய ஈசன் நான் உனக்குச் சொல்கிறேன். உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும், நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் என்னால் முழுமையாக கேட்கப்பட்டுவிட்டன. இப்போது அந்த ஆசீர்வாதங்களின் மாபெரும் தாக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் நேரடியாக உணரப்பட உள்ளது. நீ இதுவரை சொல்ல முடியாத பல சிரமங்களை சந்தித்திருக்கலாம். சில நேரங்களில் கடுமையான பண நெருக்கடிகள், சில நேரங்களில் அன்பான உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் மற்றும் பிரிவுகள், சில நேரங்களில் கொடிய தனிமை, சில நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிய பயம் மற்றும் பதற்றம் என அத்தனையும் உன்னை வாட்டியிருக்கலாம். ஆனால் இனி நடக்கவிருப்பது உன்னுடைய ஒட்டுமொத்த விதியையும் ஒளியாக மாற்றப் போகிறது. ஏனென்றால் உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய ஈசன் நான் உனக்கான வெற்றிக்கான பாதையை உறுதியாக அமைக்க முடிவு செய்துவிட்டேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் உனக்கு இவ்வளவு கடினமாக இருக்கின்றன என்று நீ பலமுறை கலங்கி யோசித்திருப்பாய். சில நேரங்களில் இந்த உலகமே உன்னை ஆதரிக்கவில்லை என்று நீ தனிமையில் அழுதிருப்பாய். பல நேரங்களில்
நீ சிந்திய வியர்வைக்கும் உன்னுடைய கடின உழைப்பிற்கும் எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்று நீ உடைந்து போயிருப்பாய். ஆனால் ஒரு உண்மையை இப்போது உன் தந்தையாகிய நான் உனக்கு சொல்கிறேன் கேள். அதுபோன்ற இருண்ட காலங்களில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உன்னை சுற்றியே அரணாக நின்றிருந்தன. அவர்கள் உன்னை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து, உன்னுடைய பிரச்சனைகளை ஆழமாக புரிந்து கொண்டு, உன்னை சரியான திசைக்கு கொண்டுவர எனக்கான வேண்டுதல்களை செய்து கொண்டிருந்தார்கள். உன்னுடைய முன்னோர்களின் அதீத சக்தி இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக செயல்படத் தொடங்கியுள்ளது என்பதை உன்னுடைய ஈசன் நான் உனக்கு தெரிவிக்கிறேன். இனி நீ எதற்கும் கவலைப்படத் தேவையில்லை. அவர்கள் உன்னை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய பாதையிலிருந்து அத்தனை தடைகளையும் நான் நீக்குகிறேன். என் பிரார்த்தனைகள் கேட்கப்படுகிறதா என்று நீ எப்போதாவது தயக்கத்தோடு யோசித்திருந்தால் அதற்கான விடையை இப்போது நான் உனக்கு தருகிறேன். ஆம் குழந்தையே, உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் என்னால் முழுமையாக கேட்கப்பட்டுள்ளது. உன்னுடைய ஒவ்வொரு கதறலும், ஒவ்வொரு துளி கண்ணீரும், ஒவ்வொரு வலியும் என்னிடம் பதியப்பட்டுள்ளன. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வசந்த காலத்தின் ஒளி திரும்புவதற்கான சரியான நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய விதி முற்றிலுமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ எப்போதும் இருக்க விரும்பிய அந்த உன்னதமான இடத்திற்கு உன்னுடைய தந்தை நான் உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்லப் போகிறேன். அதற்கான மாபெரும் வாய்ப்புகளை நான் உன்னுடைய வாழ்க்கையில் அனுப்புகிறேன். நான் உன்னுடைய உறவுகளை இனிமையாக்குகிறேன். உன்னுடைய தீராத சோர்வை நீக்கி உனக்கு ஒரு புதிய அசுர சக்தியை தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரவிருக்கும் மகத்தான மகிழ்ச்சிகளை நீ இப்போது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இதுவரை நீ தாங்கிய வழிக்கு ஈடாக பல மடங்கு மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெறுவாய் என்று உன்னுடைய ஈசன் நான் வாக்குறுதி அளிக்கிறேன். இரவு வானத்தை அண்ணாந்து பார்ப்பதை கற்பனை செய்து பார். அங்கே பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள் உன்னை பார்த்து புன்னகைக்கின்றன. அந்த நட்சத்திரங்களுக்கு மத்தியில் உன்னுடைய முன்னோர்கள் உன்னை பார்த்து காவல் காப்பது போல் நீ உணர்வாய். நீ சோகமாக இருக்கும்போதெல்லாம் அவர்கள் உன்னை அரவணைக்க இருக்கிறார்கள். நீ தனிமையாக உணரும்போதெல்லாம் உன்னுடைய ஈசனாகிய நான் உன்னுடைய தோளில் கை வைக்க இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் உன்னை உடைத்து எரிவதற்காக அல்ல, உன்னை ஒரு வைரமாக மாற்றி வலுப்படுத்துவதற்காகவே நான் கொடுத்தேன். இப்போது நீ அந்த சோதனையில் முழுமையாக வெற்றி பெற்றுவிட்டாய். எனவே உன்னுடைய ஈசனும் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை மனதார ஆசீர்வதிக்கிறோம். நீ எப்போதும் தயாராக இரு. பல ஆண்டுகளாக உனக்கு கிடைக்காமல் தடுக்கப்பட்ட அத்தனை செல்வங்களையும் வெற்றிகளையும் நீ இப்போது பெறுவாய். உன்னுடைய விதி வசந்தமாக மலரப்போகிறது. உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவர்கள் உன்னை நிபந்தனையின்றி நேசிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் அனுபவித்த வலிமையையும் போராட்டங்களையும் இப்போது உனக்கு ஆசீர்வாதமாக வழங்குகிறார்கள். அதே கஷ்டங்களை நீயும் அனுபவிப்பதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. எனவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சிறப்பான அத்தியாயம் திறக்கப்படுவதை உறுதி செய்ய அவர்கள் என்னிடம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். இந்த தெய்வீக செய்தி உன்னை வந்தடைந்திருக்கிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் 2 பக்கங்கள் முற்றிலுமாக முடிவுக்கு வந்து ஒளிமயமான பொற்காலம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். இதுவரை நீ அனுபவித்த வலிகள், அவமானங்கள் மற்றும் தீராத போராட்டங்கள் அனைத்தும் வீணாகவில்லை. அவை உன்னை ஒரு மிகப்பெரிய மாபெரும் உயரத்திற்கு தயார்படுத்துவதற்காக உன்னுடைய ஈசனாகிய நான் உனக்கு வழங்கிய பயிற்சிகளை. இப்போது அந்த போராட்டத்தின் காலம் முடிந்துவிட்டது. வெற்றியை அறுவடை செய்யும் காலம் நெருங்கிவிட்டது. உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உன்னுடைய தந்தையான என்னுடைய பேராற்றலும் உன்னுடைய கையை பிடித்து வழிநடத்த காத்திருக்கின்றனர். நீ இழந்ததை விட பன்மடங்கு சிறந்த ஒன்றை உன்னுடைய ஈசன் நான் உன்னுடைய விதியில் ஏற்கனவே எழுதிவிட்டேன். இனி வரும் நாட்களில் நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் மாபெரும் வெற்றியை நோக்கியே அமையும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு கருவியாக இருப்பார்கள். உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. உனக்கான ஒரு கதவு மூடப்படும்போது அதைவிட அழகான பல பெரிய வாசல்களை நான் உனக்காக திறந்து வைக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்காதே. இந்த தெய்வீக செய்தி உன்னுடைய மனதில் ஏற்படுத்திய அந்த ஆழமான அமைதியையும் நேர்மறை எண்ணத்தையும் அப்படியே உறுதியாக தக்க வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை இனி ஒருபோதும் பழையபடி இருக்கப் போவதில்லை. அது பல அற்புதங்களாலும் தீராத மகிழ்ச்சியாலும் முழுமையான மனநிறைவாலும் நிரப்பப்படப் போகிறது. உன்னுடைய ஈசன் என் மீது முழு நம்பிக்கையை வைத்து உன்னுடைய பயணத்தை தொடரு. மாபெரும் வெற்றி இப்போது உன்னுடைய வாசலில் வந்து நிற்கிறது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடன் எப்போதும் உறுதியாக நிலைத்திருக்கட்டும்.
ஓம் நம சிவாய சிவபக்தர்களே. எம்பெருமான் ஈசனின் இந்த அருள்வாக்கு உங்கள் மனதிற்கு எல்லையற்ற அமைதியையும் புதிய நம்பிக்கையையும் அளித்திருக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வாழ்க்கையின் கரடுமுரடான பாதையில் நீங்கள் பயணிக்கும்போது உங்களை தாங்கிப் பிடிக்க ஒரு கரம் இல்லையே என்று ஏங்கிய காலங்கள் இனி மலையேறிப் போகட்டும். இந்த தெய்வீக செய்தி உங்கள் செவிகளை வந்தடைந்தது என்பது வெறும் தற்செயல் அல்ல. அது உங்கள் கர்ம வினைகள் கரைந்து ஒரு புதிய விடியலை நோக்கிய பயணத்திற்கு இறைவன் இட்ட கட்டளையாகும். யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஈசன் தரும் இந்த வாக்குறுதி உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை பேரொளியை ஏற்றி வைக்கும். நீங்கள் சந்தித்த அவமானங்கள், இழந்த உறவுகள் மற்றும் தோல்வியுற்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களை ஒரு மகத்தான வெற்றிக்கு தயார்படுத்துவதற்கான ஒரு தெய்வீக பயிற்சி மட்டுமே என்பதை இப்போது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இனி வரும் நாட்கள் உங்கள் பொறுமைக்கு கிடைத்த வெகுமதியாக அமையப் போகின்றன. உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடும் சிவபெருமானின் பேரருளோடும் உங்கள் இல்லமும் உள்ளமும் மங்களமான மாற்றங்களால் நிறையப் போகிறது. இனி எதற்கும் அஞ்சாதீர்கள், எதைப் பற்றியும் கலங்காதீர்கள். உன்னுடைய தந்தை ஈசன் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராகச் செயல்படும் எந்தச் சக்தியும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. இதுவரை மூடிக்கிடந்த நல்வாய்ப்புகளின் கதவுகள் இனி ஒவ்வொன்றாகத் திறக்கப்படும். சிவனே போற்றி என்ற மந்திரத்தை உங்கள் சுவாசமாக மாற்றி அந்த ஆதிசிவனிடம் உங்கள் பாரங்களை ஒப்படைத்து விடுங்கள். அவர் காட்டும் பாதையில் தடையின்றி நடக்கும்போது நீங்கள் கற்பனை செய்ய முடியாத பேரதிசயங்கள் உங்கள் கண்முன்னே நிகழும். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பொற்காலத்தை எட்டிவிட்டது என்பதற்கான சான்றே இந்த தருணம். எம்பெருமானின் திருவருள் எப்போதும் உங்கள் நிழலாக தொடர்ந்து வரட்டும். நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் உங்கள் புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை வந்தடையும்.